ஹல்லேலூயா. கூடி வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன வார்த்தை? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்? எதற்கு விழித்திருக்க வேண்டும்? அதற்கு முன்பாக லூக்கா 21ஆம் அதிகாரம் 36 வசனம் மீனமாக வாசிக்கலாம். அதே வசனம் போதும். அப்போ எதற்கு ஜெபிக்க வேண்டும், எதற்கு விழித்திருக்க வேண்டும்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம். இனி என்ன சம்பவிக்க போகிறது இந்த பூமியில? இனி என்ன சம்பவிக்க போகிறது? லூக்கா 21ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. பாருங்க, இனி சம்பவிக்க போகிறது எவைகளுக்கெல்லாம்னா, யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணுமா? ஜெபிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஆமா, எத்தனையோ யுத்தங்கள் நடக்கிறது. யுத்த செய்திகளே நாம கேள்வி, நாட்டுக்கு நாடு என்னது விரோதமாக, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக, குடும்பத்துக்கு குடும்பம் விரோதம், பல காரியங்களே தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. வானத்திலே பெரிய அடையாளம் உண்டாகும், பயங்கரமா அடையாளம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நான் சமீபத்துல பார்த்தோம், வானத்துல என்ன பார்த்தோம்? சமீபத்துல பிளட் மூன் பார்த்து கேள்விப்பட்டது இல்லையா? சமீபத்துல எங்கேயோ நம்ம இங்க இருக்கிற மாதிரி வானத்திலே பயங்கரமான பெரிய அடையாளம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தின் படியாக கடந்த நாட்களில் நாம வானத்திலே சந்திரன் ரத்தமாக மாறுவதை பூமியில் இருக்கிற அத்தனை கொடிகளும் பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆமா, பெரிய அடையாளம், அற்புதம். சயின்ஸ்ல அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, பெரிய விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க. ரத்த சந்திரன் வந்ததுக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க. அவங்க படிச்சவங்க, அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். கர்த்தர் படைத்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். அல்லேலூயா. அவங்க படிச்சவங்க அவர்தான் சொல்ல முடியும், அவங்க கர்த்தர் தெரியும். சந்திரன் ஏன் ரத்தமாக கர்த்தர் மட்டும் தான் தெரியும். ஆனா சந்திரனை படிச்சவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. சுமார் 2700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சந்திரன் ரத்தமாக மாறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சயின்ஸ் இப்போ வந்தது, இவங்க இப்ப சொல்றாங்க இப்படி வந்துச்சு, இதனால சூரியன் வந்தனால ரத்தமாக மாறிச்சு அப்படின்னு. ஆனா 2700 வருஷத்துக்கு முன்பாகவே வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்பல யார் சயின்டிஸ்ட் இல்ல. எடுத்துக்கொள்வோம் யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அது 31வது வசனம். பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறதா? சந்திரன் ரத்தமாக மாறும் என்று வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிற இந்த பூமியில பார்க்கிற அந்த பிளட் மூன் அந்த நாட்களிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் சொல்லப்பட்டத இந்த வார்த்தை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை, பார்க்கவில்லை.
சந்தி ரத்தமாக மாறும் என்று எந்த புஸ்தகத்திலும் போடப்படல, பைபிளை தவிர்த்து. ஏன்னா அது எழுந்தது கர்த்தர். அல்லேலூயா. அப்ப வானத்துல எதற்கு இந்த அடையாளம்? ஏன் வானத்திலே காட்ட வேண்டும்? பூமியிலே அநேக பஞ்சங்கள் வருகிறது. ஒரு தேசத்துல வருதுன்னா தேசத்துக்கு மட்டும் தெரியும் பஞ்சம் வருதுன்னு, அடுத்த தேசத்துக்கு தெரியாது. நியூஸ்லயோ பத்திரிகையில இப்படி போட்டாதான் தெரியும். இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொன்று பஞ்சம், கொள்ளை நோய், சுனாமி வந்து அந்த தேசத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்றால் வானத்தில் அடையாளங்கள் தோன்ற வேண்டும். நாட்களே இந்த பிளட் மோன் உலகத்துக்கு அத்தனை நாடுகளும் பார்த்தது ஒரு அடையாளம். கீழே பூமியாட்சி வந்தா ஏதோ ஒரு நாட்டுக்கு தான் தெரியும், நாட்டுக்கு தெரியாது. ஆனா வானத்திலே அடையாளம் தோன்ற காரணம் அத்தனை ஜனங்களும் பார்க்க வேண்டும். அந்த அடையாளத்தை பார்க்கணும். ஏன் அந்த அடையாளத்தை காமிச்சாரு? அடையாளத்தை பார்க்கணும். எதற்கா அந்த அடையாளம்? ஏன் வானத்திலே காட்ட வேண்டும்? மீண்டுமாக அது படிக்கலாம். யோபேல் போதும் பாருங்க. இதற்கு இந்த பூமியிலே வானத்திலே இந்த அடையாளம் என்றால் கர்த்தருடைய பெரிதமான பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே சந்திரன் ரத்தமாக மாற வேண்டும், பூமி அதிர்ச்சி உண்டாக வேண்டும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வர வேண்டும், யுத்தங்கள் நடக்க வேண்டும். ஏன் அடையாளம் காமிக்கிறாரு? நான் வருவேன் என்று. இல்லையா? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். பாருங்க, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே அவருடைய வருகை வருவதற்கு முன்னே இந்த அடையாளங்கள் எல்லாம் பூமியிலும் வானத்திலையும் தோன்ற வேண்டும். அதை எழுதுனதான் தீர்க்கதரிசன வார்த்தை இந்த நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை மிகவும் சமீபம். இல்லையா? ஆமா. லூக்கா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம், 21, 27. மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தில் மேல் பாருங்க வருகிறதை காண்பார்கள். இதற்கு இந்த பூமியில அடையாளம் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். இதற்கு வானத்திலே அடையாளம் மனுஷகமான இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மேகத்தின் மேல் மகிமையோடு பூமியில் இறங்கி வருவார். அதற்காக தான் அந்த அடையாளம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17. பாருங்க, அவர் வருகையின் போது நடக்கும். அவர் தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அவர் பூமியிலே இறங்கி வருகிறார். கிறிஸ்துவர்கள் மைத்தோடு முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு ஈரோடு நாமளும் அவரு கூட போய்விடுவோம். இதுக்குத்தான் அடையாளம். நான் வருவதற்கு அடையாளம் இதுதான். வானத்தில் அடையாளத்தை காட்டுவேன், பூமியில் அடையாளத்தை காட்டுவேன். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டுதான் ஏலியன்ஸுக்கும் சொல்லிட்டாங்க. கர்த்தர் வருகையும் போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே ஏற்றுக்கொண்டு எல்லாரும் என்ன எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எத்தனையோ திரைப்படங்களை பார்க்கலாம். ஏலியன்ஸ் என்ன ஜனங்களை எடுத்துக்கொண்டு போகுது. செவ்வாய் கிரகத்திலையும் சனி கிரகத்திலையும் வியாழன் கிரகத்திலையும் ஏலியன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு சித்திரத்தை கொடுத்து, கிரகத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, இருக்கு என்று நிரூபிக்கிறாங்க. நிலாவை பாருங்க, படத்தை காமிக்கிறாங்க, ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போகுது இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை நம்ப வைப்பதற்காக. அப்படிலாம் இல்ல, இயேசு வருகையில இல்ல, அது ஏலியன்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படி நம்ப வைப்பதற்காகவே இப்பவே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் செட்டப் செய்து வைத்திருக்கிறார்கள்.
கர்த்தர் வருகிற அத்தனை ஜனங்களும் போய் விடுவார்கள். பூமியில் ஜனதொகைகள் மிகவும் குறைவு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து காமிப்பாங்க. நாங்க முன்னே சொன்னோம்ல, நிலாவில் இருக்குது பாருங்க, வியாழன் கிரகத்தில் இருக்குது பாருங்க. எங்களை என்ன பண்றாங்க? வேற கிரகத்திலே என்னோட எலின்ஸ் இருக்கிறாங்க, ஜனங்களை தூக்கி கொண்டு போயிட்டாங்க என்று நம்ப விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவே சீசர்கள் என்ன பண்ணாங்க? களவாணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாத்தின இந்த உலகம் கர்த்தர் வருகின் போது எலின்ஸ் தூக்கிட்டு போய் சொல்லி என்று சொல்லி எல்லாரவற்றையும் அமுத்து விடுவார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? வீட்டில் இருந்து விட்டார். சீசர்கள் பார்த்தார்கள், அங்க இருக்க எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, போய் அவர் சொன்ன மாதிரியே வீட்டு இருந்துட்டாரு. ஆசைன்னு சொல்றாங்க, இப்படி சொன்னோம்னா எல்லாரும் அவளை நம்பிடுவார்கள் என்று சொல்லி, இல்ல இல்ல நான் அவனுக்கு பணம் கொடுக்குறேன், அது நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது சீசர்களை சரீரத்தை என்ன கடவாடு போயிட்டான்னு சொல்லுங்க, இதெல்லாம் பொய் என்று சொல்லி நம்ப வைக்க முடியாத பணத்தை கொடுத்து ஏமாற்றினார்கள். அதே காரியத்தை தான் இங்கே சற்று டெக்னாலஜியாக ஏலியன்ஸ் இருக்குது, இயேசுடைய வருகை இல்லை என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? சரி, நம்ம ட்ராக் வருவோம், அது வேற. இல்லையா? அப்ப எதற்கு விழித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஜெபம் பண்ணி என்ன விழித்தெழுந்து சொன்ன கர்த்தர் எதற்கு விழித்திருக்க வேண்டும்? மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27. மார்க் 13, 26, 27. பாத்தீங்கன்னா தம்முடைய ஜனங்களை இன்னொரு தோழலுக்கு நம்ம ஜன எடுத்துக்கொண்டு வாங்க, கூட்டி சேர்ப்பார். தம்முடைய ஜனங்கள், அப்ப நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும், தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும் போது இது தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தானே எழுதி வைத்திருக்கிறார்கள். மார்க் 13, 32, 33. பாருங்க, எதற்கு விழித்திருக்க வேண்டுமா? அந்த காலத்தை நீங்க அறியாதபடினால நீங்க விழித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ வருகை யாருக்குமே தெரியாது, இதாவது தவிர இயேசுக்கும் தெரியாது. எப்ப நான் புறப்பட போறேன்னு இயேசுக்கும் தெரியாது, அங்க இருக்கிற தூதர்களும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஆணையிடும் போதுதான் இயேசு வருவார். அந்த காலத்து யாருக்குமே தெரியாது. அதனால என்ன பண்ணுங்க? நீங்க விழிச்சிருங்க, விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்த காலத்தை நீங்க அறியாதபடினாலே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். இல்லையா? அக்காலத்தை அறியாதபடினாலே ஒரு எச்சரிக்கை. பிளட் மூன் ஒரு எச்சரிக்கை. நான் வரேன், ஒரு அடையாளம். ஏர்பென் பெண்டு, ஏர்பென் பெண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு, ஏர்பென் பெண்டு வளைஞ்சிருக்கும். எதுக்கு ஒரு வாகனம் வர்றது தெரியாது. அப்ப அங்க போர்டு ஒரு போட்டிருக்கும், சவுண்ட் ஆரன் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ அந்த வளைக்கும் போது 2 பேர் வரவங்க சவுண்ட் ஆரன் அடிப்பாங்க. அப்ப எதுக்கு வருகிறதானே வாகனம், வாகனம் வருது என்று சொல்லி அவர்கள் வேகத்தை குறைத்து கொள்வார்கள், மெதுவா போவாங்க, உடனே ஸ்பீடா வளைக்க மாட்டாங்க. அந்த வாகனம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா போவாங்க. எதற்கு அப்படின்னா எச்சரிக்கை, ஒரு வாகனம் வருகிறது, நீ எச்சரிக்கையா ஓட்டுன்னு சொல்லி ஒரு சவுண்ட் ஆரன் கொடுக்க வேண்டும். இந்த வானத்திலையும் பூமியிலையும் இருக்கிற தோற்றங்கள் அடையாளங்கள் எல்லாம் ஒரு எச்சரிக்கை. இயேசு கிறிஸ்து வேகமாக சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். எச்சரிக்கை. ஆமா, வாரம் ஆசீர்வாதம் அப்படி இப்படி. நீ கட்டாள மேல் மேல குடியிருப்பாய், திராட்சை தோட்டத்தை வாங்குவாய், வீடு கட்டுவாய், வீடு வாங்குறதுக்கு இடத்த கொடுப்பாய், இப்படியே போயிட்டு இருந்தா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும்.
அழியாத ஆத்மா அது பரலோகம் போக வேண்டும். அதற்கு தான் எச்சரிக்கை. கர்த்தருடைய பெரிதமான பயங்கரமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாக மாற வேண்டும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின் படியாக நாட்டிலே சந்திரன் ரத்தமாக மாறினது. பூமியில பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டானது. இதுக்கு எச்சரிக்கை. நீ எச்சரிக்கையா இரு. அப்படியே வேலை, அப்படியே சம்பாதிப்பு, கொஞ்சம் படிப்பு, அவனுடைய எதிர்காலம், கல்யாண கச்சேரி, இப்படி போயிட்டு இருந்தோம்னா கர்த்தர் எச்சரிக்கிறாரு. பிளட் மூன் வந்துருச்சு, எச்சரிக்கையாரு. பூமி அதிர்ச்சி வந்துருச்சு, எச்சரிக்கையாரு. ஆமா, வானத்தை அடையாளம் அற்புத அடையாளங்களே நானும் தோன்ற பண்ணுவே உண்டாகும். நீ பூமியெல்லாம் நீ பார்த்தேன்னு உனக்கு எச்சரிக்கப்படுவது தெரியாது. ஏன் வானத்துல ஆண்டவர் அடையாளத்தை வச்சாருன்னா, எங்கேயோ நடக்குது. ஜப்பான்ல சுனாமி, இங்க ஆள் என்ன தெரியும்? இங்க அங்கதானே, அதுவும் தெரியாது. டிவிலையோ பேப்பர்லயோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அதான் பார்த்தார் ஆண்டவர், நம்முடைய ஜனங்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள் இப்படிப்பட்ட தேசத்துல அங்க இங்க வச்சோம்னா தெரியாது. எல்லா ஜனங்களுக்கு காட்ட வேணும்னா வானத்துல காட்டணும். அதனால என்ன பண்ணாரு ஆண்டவர்? வானத்துல காட்டினார் அடையாளத்தை. பிளட் மூன், பார்த்துக்கோ, நான் வருவது சீக்கிரமா வருவேன், நீ அடையாளம் பாரு. வேதத்துல போடப்பட்டிருக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் கொலைகள் வரும். அதை படிச்சிருந்து உனக்கு எச்சரிப்பு சத்தம் உனக்கு இல்லை. அதனாலதான் கண்கள் பார்க்கும்படியாக வானத்து அடையாளத்திலே அவர் வைத்தார். இதற்கு அப்புறமாவது என்ன பண்ணு? நீ எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு. நம்ம குடும்பம் நம்ம இது உண்மைதான். குடும்பம் பரலோகம் போக வேண்டும். எச்சரிக்கை கொடுக்கிறார். சவுண்டாரன் அடிக்கிறார். அந்த சவுண்டாரனுக்கு நீ கேட்காம வாகனத்தை ஓட்டுனா என்ன ஆயிரும்? விபத்து ஏற்பற்றும். நம்ம ஆத்மா பரலோகம் போகாது. அதற்காகத்தான் ஆண்டவர் எச்சரிக்கையை விடுகிறார். நான் சமீபமா இருக்கிறேன், சீக்கிரமா வரப்போறேன். என்னுடைய அடையாளங்கள் எல்லாம் தோன்றுகிறது. வானத்திலே பூமி அடையாளத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை பார்த்து நீ என்ன பண்ணு? எச்சரிக்கையா இரு. வானத்திலே நடக்க சம்பவங்கள் தான் நமக்கு எச்சரிக்கை. இதற்காக தான் சொல்கிற, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று இயேசு சமீபமா இருக்கிறார். மார்க் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். பாருங்க, அது எப்போ வேணா வரலாம். வீட்டு எஜமான் எப்போ? சாயங்காலத்திலயோ, ஈவினிங்லயோ, மிட் நைட்லயோ, அதிகாலையிலயோ, காலையிலயோ, அவர் எப்போ வேணா வரலாம். அவர் வருகிற போது நீ என்ன பண்ணக்கூடாது? விழித்திருக்காம தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். பாருங்க எப்படின்னு. இதற்கு இந்த இது பண்ண வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அவர் எப்ப வேணா வரலாம். அவர் வருகிற நாளை யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல விழித்திருக்க வேண்டும் என்றால் 24 மணி நேரமும் தூங்கிட்டே விழிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. 24 மணி நேரமும் தூங்காமையே கண்ணை முடிச்சிருக்கணுமா? அந்த விழித்திருக்க இல்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற விழிப்புணர்வு, விழித்திருக்க. அவர் எப்ப வேணா வரலாம், விழிச்சிருக்கணும். அப்படியே வருவார், விழிச்சிருக்க வேணும். அந்த விழித்திருக்க சொல்றாரு இல்லையா? அந்த விழித்து சொல்கிறார் அவர். பாத்தீங்க எப்படின்னு. அவர் என்ன பண்ணாரமா? ஒரு தேசத்துக்கு போகும்போது ஒரு வீட்டு எஜமான் தன் வேலைக்காரனை கூப்பிட்டு தன் தன் வேலையை நியமிச்சு காவக்காண்ட சொல்லிட்டு போய்கிறார். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த பூமியை கொடுத்த தன் வேலையை செய்யாம விழித்திருக்காம தூங்கி கொண்டு இருந்தால் அவர் எப்ப வேணா வருவாரு. வருகையில அவர் வரும்போது கையும் காலும் நம்மை பிடித்து கொள்வார். நான் உனக்கு பூமியில ஒரு வேலை கொடுத்திருந்தேன், அந்த வேலையை நீ செஞ்சியா?
கேட்பார். அந்த வேலைய நீ செஞ்சையா? தூங்குவதை பார்த்து கையங்காலமாக விடுத்துக் கொள்வார். அழுகியும் பற்கடிப்பும் தான் உண்டாகும். அவர் வரும்போது இல்லைன்னா அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அழுகியும் பற்கடிப்பு உள்ள நரகத்துக்கு போய்விடுவார். பாருங்க, 10 கன்னிங்க. அவர் வரும்போது கன்னிகள் என்ன பண்ணாம தீவெட்டியில் இழுத்து விட்டு ரெடியா இருந்தாங்க. மாணவாட்டி கூட்டி கொண்டு போயிட்டார். தீவெட்டி எரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. வாங்க போன திரும்பி வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும், எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டு போயிட்டார். இப்படிதான் நாம விழித்திருக்காம தூங்கிட்டு இருந்தோம்னா, அதாவது தூங்குறதுன்னா தூங்குற கிடையாது, விழித்திருக்காம விழிப்புணர்வு இல்லாம இயேசு வரை நம்ம போகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை கைவிட்டு விடுவார், நம்ம போக முடியாது. அதற்குத்தான் விழித்துக்கு சொல்றார், என் வருகை மிகவும் சமீபம், இதோ சீக்கிரமா வரேங்கிறாரு. வாசப்படிக்கு வந்துட்டாரு, கதவை தட்டாரு, வாசப்படிக்கு வந்துட்டாரு. சீக்கிரமா என்னோட வருகை இருக்கும், சமீபமா இருக்கும். நான் வருவதற்கு முன்னே வானத்திலே பயங்கரமான அடையாளங்கள் தோன்றும் சொன்னவர் எல்லாம் தோன்றுகிறது. எப்ப வேணா வரலாம், இப்போ ஓட வரலாம், சாயந்தரம் வரலாம், நாளைக்கு வரலாம், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் எச்சரிக்கையாக அவர் வானத்திலே அடையாளத்தை தோன்றுவிட்டார். ஜனங்களே, இதற்கு புறமாகவும் எச்சரிக்கையாக விழித்திருக்க வேண்டும். நாம் இவளை பாடுகள் பட்டு எல்லோ ஜனங்களுக்கு முன்பாக வெக்கம், எல்லா குடும்பத்துக்கு முன்பாக இப்படி அவமானப்பட்டதுக்கு காரணம் அவரோட வருகை போறதுக்காக தான் நம்ம இப்படி வெக்கப்படுகிறது எல்லாமே இருக்கிறோம். அது போக முடியலன்னா அப்புறம் எதுக்கு? கர்த்தர் வருகை போக முடியும். ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனை, விசுவாசத்தில் நிக்க முடியாம இருக்க பிரச்சனை ஏன்? அதுக்கு அப்படியே இருந்துக்கலாம்ல. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோன்னு கேட்கிறான் தாவீது. நீங்கள் ஆலயத்துக்கு கர்த்தரை நீங்கள் கர்த்தர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு முகாந்திரம் இல்லையா? இருக்கு. அவரோடு ராஜ்யத்தில் நீங்கள் சேர்வதற்காக முகாந்திரத்துக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். விழித்திருக்க வேண்டும். அவருடைய வருகை மிகவும் சமீபம். எல்லா அடையாளம் பூமியிலே தோன்றிக் கொண்டிருக்கிறது. வானத்திலும் அடையாளங்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை, விழித்திருங்கள். இரண்டாவது, எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்? இரண்டாவது, எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்? மத்திய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். இரண்டாவது, நீங்க எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இங்கேயும் பாருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் பண்ண எப்படி இருக்குது? ஸ்கூல் அட்மிஷனு, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கணும், நல்ல பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கட்டணும், ஒரு 2 கோடி ரூபா போட்டு வீடு கட்டணும். நம்ம ஜெபம் இப்படிதான் இருக்குது. ஆனா இங்க ஜெபம், நீங்க ஒவ்வொரு நாளும் சோதனைக்கு உட்படாத இருக்கிறதுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்றீங்கன்னா சோதனைக்கு போகாதபடி இருக்கு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இந்த நாள்ல எனக்கு எந்த பிரச்சனையும் நான் மாட்டிக்கூடாது, எந்திரிச்சு வரக்கூடாது, ஆண்டா பிரச்சனையில இருந்து எனக்கு அப்படி சொல்லி ஜெபம் பண்றோமா? கிடையாது. அதனால விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, இதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். தேவனை மதிக்குரிய சூழ்நிலை வரும், அவரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கும், அவரு கூட வானத்துல பலத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அந்த சோதனைக்கு வேணுமா ஜெயிப்பதற்காக மேற்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும் இல்லையா? மத்திய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 55, 56.
பாருங்க, சீசர்கள் எப்பவுமே நினைச்சுக்கிறாங்க, குமாரன் இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம கூட இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பயம் இல்லை, யாரும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம என்ன வேணா பண்ணலாம், எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்றுவாரு, அவருக்கு எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு பதிலாக அவரு யுத்தம் செய்வாரு, நம்பிக்கையில் இருந்தானுங்க. எப்போ அந்த தோட்டத்துல எல்லாம் வந்துட்டு அவங்க இயேசு பிடிக்க பார்த்தாங்களோ அப்போ மனசு வச்சுட்டாங்க, இயேசுவே பிடிச்சிட்டாங்களா அப்ப நம்மள என்ன ஆகும், இயேசுவே பிடிச்சிட்டாங்களா. அவங்க மைண்ட்ல அதுதான், அந்த எண்ணம் தான், இயேசுதான் எல்லாத்தையும் காப்பாத்துற எல்லாம் செய்யறாரு, ஆனா அவங்களையே பிடிச்சிட்டாங்களே, அப்ப நம்ம பிடிக்காம போது என்ன பண்ணாங்க, அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இதுக்குதான் சொன்னாரு இயேசு கிறிஸ்து, என்ன சொன்னாரு, விழித்திருந்த ஜெபம்னு, நீ சோதனை கொட்படாத ஜெபம்னு பலமுறை சொன்னாரு. அங்க ஜெபம் பண்ணாங்கல்ல, சோதனை கொட்படாதபடி நீங்க ஜெபம்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணாங்களா சீசர்கள்? ஜெபம் பண்ணவே இல்லை. வந்துச்சு சோதனை, என்னாச்சு, அவர் கூட இருக்க முடியல, விட்டு ஓடி போனார்கள், அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம் அப்படியே 50, 50, 51, 52. ஐம்பது படிங்க பாருங்க. எல்லாரும் அவரை விட்டு என்னங்க ஓடி போனாங்க. ஒரு வாலிபன் பாருங்க, நிர்வாணம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரெஸ்ஸே தான் பரவாயில்ல, நான் விட்டு நான் பண்ணுவேன், ஓடி போவேன். இதுதான் சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் என்ன பண்ணுமா, ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போதுதான் நீங்க விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணுமா, உறுதியாக இருக்க முடியும். எந்த பிரச்சனை எந்த போராட்டத்திலையும் என்ன பண்ணுமா, நாம உறுதியாக நிற்க முடியும். மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 54ஆம் வசனம். பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று, என்ன குறிக்கிறதுன்னா, நம்ம சோதனைக்கு உட்படாத ஜெபிக்கவில்லை என்றால் நாம் பின்மாற்றத்துக்கு போய்விடும், நிக்க முடியாது. ஏன் நாம் இப்படி பண்ணிக்கிட்டு பேசாம அப்படியே போயிடலாம் நின்றுமா, பின்மாற்றத்துக்கு போயிடுவோம். சோதனைக்கு உட்படாத அப்படி நம்ம ஜெபிக்க முடியலன்னா நம்முடைய அவரை விட்டு பின் சென்று பின்மாற்றத்துக்கு போய்விடுவது. யோவான் 21ஆம் அதிகாரம் 2, 3. யோவான் 21. போதும், அங்க பாருங்க என்ன பண்றாங்க, இயேசுக்கு பின் சென்று அவன் பின்மாற்றத்துக்கு போனதுனால அவன் என்ன சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றான். பின்மாற்றத்துக்கு போயாச்சு. இயேசு அவன் எதற்காக அழைத்தார், மீன் பிடிக்கவா? இயேசு அவன் எதற்காக அழைத்தார்? லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பாருங்க, பேதுருவை இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது நீ மீன் பிடிக்க வேண்டாம், இனி நீ மனுஷரை பிடிக்கிறனாக இருப்ப என்று அழைச்சாரு. எப்போ அவனுங்க சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க மறந்தாங்களோ, ஜெபிக்காம விட்டாங்களோ, பின்மாற்றத்துக்கு போய் மீண்டுமாக பழைய காரியத்தை செய்கிறார்கள். நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன், மீன் பிடிக்க போறேன் இல்லையா? எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், நீ சோதனைக்கு உட்படாதபடி இருக்கிறதுக்காகவே நீ விழித்திருந்து நீ ஜெபிக்க வேண்டும்.
எதிர்த்து விழித்திருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக வானத்தின் அடையாளம் பூமி அடையாளம் தோன்றப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை நீ பார்த்து அவருடைய வருகைக்கு நீ தயாராக முடியாது, ஆயத்தமாக முடியாத நீ விழித்திருக்க வேண்டும். எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்? சோதனைக்கு உட்படாதபடி அவருடைய வருகைக்கு நீ நிற்கும்படியாக, பின்மாற்றத்துக்கு போகக்கூடாதபடி நீனுமா விழித்திருந்து சோதனைக்கு உதவும்படி நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளே கட்டளை வார்த்தை, நீ ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தர் வருகை மிகவும் மிகவும் சமீபம். அவர் வருகைக்கு முன்பு நிற்கத்தக்கவன் யானே தெரியாது. ஆனால்தான் விழித்திருங்கள், எச்சரிக்கை சொல்றாரு. பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாக விழித்திருங்கள், ஆயத்தமா இருங்கள். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமா இருங்க. சோதனைக்குட்படாதபடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பேதுரு போல பின்மாற்றத்துல நான் மீன் பிடிக்க போறேன், பழைய காரியம் நான் பழசேன், அப்படி நான் போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எல்லாரும் இழந்து நிற்கணும்.